எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், நாம் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நகர்ப்புறங்களை மையமாக வைத்து நடத்தி வருகின்றோம். கரிகாலன் அவர்கள் சமீப காலமாக அவர் நடத்துகின்ற பொதுக்கூட்டம் கிராமப்புறங்களை மையமாக வைத்து கிராமத்தில் நம்மளுடைய அரசியலை செயல்பாட்டை நகர்த்த வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இது இரண்டாவது கூட்டமாக இங்கே நடத்தி இருக்கின்றார். மாவீரர் பசுபதி பாண்டியன் அவர்களை நாம் தமிழ் தேசிய முதன்மை போராளி என்று அடையாளமிட்டு அழைக்கிறோம். இங்கே தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அவருடைய வாழ்வு வரலாறு என்பது அந்த தமிழ் தேசிய அரசியலோடு பின்னி பிணைந்தது, இரண்டர கலந்தது. அதே போல இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை துவங்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்குள்ளே வந்திருக்கின்றார். அவர் முன்வைத்த முக்கியமான விஷயம், திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என்று அவர் நடத்திய மாநாட்டிலே பிரகடனப்படுத்தினார். இங்கே திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என்று சொன்னால், ஒரு கண்ணை எப்படி குத்தும் என்கின்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. அது மட்டுமல்ல, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்று சொன்னால், நம்மளுடைய தலைவர் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் ஏன் தமிழ் தேசியத்தை மட்டும் உயர்த்தி பிடித்தார் என்கின்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. ஆக இங்கு திராவிடம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு, தமிழ் தேசியத்தை ஏன் நம்மளுடைய தலைவர் முன்னெடுத்தார் என்பதை தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு நாம் எந்த அரசியல் திசை வழியில் பயணிக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய முடியும். இன்றைக்கு திராவிடம் என்று நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கூவிக்கொண்டு வருகிறார். ஆனால் அவரை நிறுத்தி திராவிடத்திற்கு விளக்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால் அவரால் சொல்ல முடியாது. அவரால் மட்டுமல்ல, அவருடைய தகப்பனார் கருணாநிதியால் கூட சொல்ல முடியாது. திராவிடம் என்பது ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்புக்கு பின் 450களில் சமணர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழ சங்கம் என்று ஒரு சங்கத்தை உருவாக்கினார்கள். அதன் பிறகு சைவ வைணவ எழுச்சியின் போது திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்தார்கள். அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டிலே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே தமிழ் மொழியினுடைய கிளை மொழிகள் எல்லாம் சேர்த்து தமிழ் மொழி குடும்பத்தை அழைப்பதற்காக திராவிட மொழிகள் என்று கால்டுவெல் அவர்கள் ஆங்கிலேய அறிஞர் அந்த பெயரை பயன்படுத்தினார். கால்டுவெல் பயன்படுத்தினது மொழிகளை வகைப்படுத்துவதற்காக, ஒரு அடையாளத்திற்காக திராவிட மொழிகள் என்று ஒப்பிட்டார். ஏனென்று சொன்னால், வட இந்தியாவிலே சமஸ்கிருதத்தோடு கலந்து வேறு சில மொழிகள் இருக்கின்ற காரணத்தினால் அவற்றிலிருந்து தனித்து இயங்கக்கூடிய தமிழ் மொழியையும் அதனுடைய கிளை மொழிகளையும் திராவிடம் என்று அடையாளப்படுத்தினார். ஆனால் திராவிட சிசு என்று திருஞான சம்பந்தரை அடையாளப்படுத்துகின்ற பொழுது அவர் தென்னிந்திய பகுதியை சேர்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் பிராமணர், பார்ப்பனர். அவர் எப்படி திராவிடம் என்கிற அடையாளத்தை தன்னுடைய பெயருக்கு பின்னால் சேர்த்திருக்கிறார்? அவர் திராவிட இனத்தை சேர்ந்தவர் என்றால் அவர் சேர்த்திருக்கலாம். ஆனால் அவர் பார்ப்பனர், ஆரியர். அவர் எப்படி திராவிடம் என்பதை சேர்த்தார்? அது அந்த நிலப்பகுதியை, தென்பகுதியை குறிப்பதற்காக ஆரியர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஆங்கிலேயர்களும் அதையே பின்பற்றினார்கள். ஆனால் நம்மளுடைய காப்பியங்கள், நம்மளுடைய இலக்கியங்கள், தமிழ் இலக்கியம், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறநானூறு உள்ளிட்ட நூல்கள் எல்லாம் நம் நாடு யாதனில்
தமிழ்நாடு என்றுதான் சொல்லுகின்றது. தென்குமரி வடவேங்கடம் ஆயிட நல் கூறும் தமிழ் உலகம் என்றுதான் சொல்கின்றது. நம்மளுடைய நிலத்தை நம்மளுடைய முன்னோர்கள் தமிழ்நாடு என்றுதான் பெயர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஒருபோதும் நிலத்தின் பெயராகவோ இனத்தின் பெயராகவோ மொழியின் பெயராகவோ திராவிடம் என்கிற கருத்தியலை ஆதரிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை. அப்படியானால் இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் தெற்கே குமரிக்கு அப்பால் இருக்கக்கூடிய 56 தேசங்களில் தமிழர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். பாண்டியர்களுடைய முதல் தமிழ் சங்கம் தெற்கே கொடுங்கடல் கொண்ட குமரி கண்டத்திலே தான், அந்த நிலத்திலே தான் முதல் தமிழ் சங்கத்தை அமைத்து அவர்கள் தமிழை வளர்த்தார்கள். இரண்டாம் தமிழ் சங்கமும் அங்கேதான் நிகழ்ந்தது. கடல்கோளால் நிலப்பகுதி உள்வாங்கப்பட்ட பிறகு எஞ்சிய இந்த நிலப்பரப்பில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரையை, அந்த அழிந்து போன மதுரையினுடைய நினைவாக பெயரினை வைத்து மூன்றாவது தமிழ் சங்கத்தை இங்கே அமைத்தார்கள். இப்படி தமிழர்கள் இந்த நிலப்பகுதி மட்டுமல்ல, கொடுங்கடல் கொண்ட பிற நிலப்பகுதியையும் ஆண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பூர்வீகம் அதெல்லாம் உள்ளடக்கியதுதான். அதே போல தமிழர்களுடைய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம், அது இருக்கக்கூடிய ஹரப்பா என்கிற இடமும் மொஹஞ்சதாரோ என்கிற இடமும் பஞ்சாபிலையும் ஆப்கானிஸ்தானிலும் இருக்கின்றது. அப்ப நாம் அங்கிருந்து வந்தவர்களா? இல்லை. அந்த நிலம் வரைக்கும் நாம் பரவி வாழ்ந்தவர்கள். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரை, வடக்கே நாம் அங்கு இருந்து தெற்கே கடல் கன்னியாகுமரிக்கும் அப்பால் வரை இந்த தமிழ் என்கிற தமிழர் என்கிற பேரினம் பரவி வாழ்ந்தது. ஆட்சி அதிகாரத்தோடு கொடியும் கோட்டத்தோடும் வாழ்ந்தது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு ஆரியர்களோடு கலப்பு ஏற்பட்டு சில மொழிகள் உருவாகி வடக்கே வந்து புதிய புதிய இனங்கள் தோன்றியது. தெற்கே நம்மளோடு தோன்றிய அனைத்து இனங்களும் மலையாளிகளாக இருக்கட்டும், கன்னடர்களாக இருக்கட்டும், தெலுங்கர்களாக இருக்கட்டும், துளுக்களாக இருக்கட்டும், குஜராத்திகளாக இருக்கட்டும், மராட்டியர்களாக இருக்கட்டும், அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய நூல்களை சொல்கிறார், இந்த இந்திய தேசத்தை, இந்திய நாட்டை சொந்தம் கொண்டாடுவதற்கென்று ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கின்றது, வேறு எந்த இனத்திற்கும் அந்த உரிமை இல்லை என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, நானும் நாகர் என்கின்ற தமிழ் பழங்குடி வம்சாவளியை சேர்ந்தவன் தான் என்று குறிப்பிடுகிறார். அம்பேத்கர் எங்கு பிறந்தார்? மராட்டியத்திலே பிறந்தார். அவர் மராட்டியத்திலே பிறந்த அவர் நான் தமிழன் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த பெரும் நிலப்பரப்பு முழுக்கும் நாம் வாழ்ந்தோம். ஆரியர்களுடைய படையெடுப்பால், மொழி கலப்பால், பண்பாட்டு அழிப்பால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்களை இழந்து இன்றைக்கு தமிழ்நாடு என்கிற நிலப்பகுதி வாழ்ந்து வருகின்றோம். குறிப்பாக 56இல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மொழிவழி மாநிலம் அமைக்கின்ற பொழுது இங்கே கேரளாவில் எர்ணாகுளம், பீர்மேடு உள்ளிட்ட நிலப்பகுதியை நாம் இழந்தோம். அன்றைக்கு காமராஜர் ஆட்சியில் இருந்த பொழுது நாகர்கோவிலை மீட்டுக்கொண்டு இந்த பகுதியை விட்டுவிட்டார். இன்றைக்கு திருப்பதி இருக்கு. திருப்பதி தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதி, தமிழர்களுடைய கோயில். ஆனால் மாநிலங்களாக பிரிக்கப்படுகின்ற பொழுது ஆந்திரர்கள் அந்த பகுதியை எடுத்து விட்டார்கள். சித்தூர், காளகஸ்தி, புத்தூர் எல்லாம் இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கின்றது. அதெல்லாம் நம்மளுடைய பகுதி. இப்படி நிறைய பகுதிகளை இழந்து இன்னைக்கு தமிழ்நாடு என்கிற ஒரு நிலப்பரப்புக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கும் நம்மால் தமிழர்களால் ஆட்சி செய்ய முடியாத அளவிற்கு இன்றைக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிடம் என்கிற கோட்பாடு தான். திராவிடம் என்கின்ற போர்வையில் ஆந்திர பகுதியில் இருந்து இங்கே வந்தவர்கள், பாண்டியர்களை வீழ்த்தியவர்கள், அவர்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு திராவிடம் என்கின்ற போர்வையில் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை மீட்பதற்கு, நாம் இழந்த உரிமையை மீட்பதற்கு திராவிடம் என்கின்ற தத்துவமும் சரி, திராவிடம் என்கின்ற அரசியலும் சரி நமக்கு பயன்படாது. அந்த அடையாளத்தை, அந்த பெயரை எடுத்துக்கொண்டு யாரு வந்தாலும் நாம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும்.
சரி, தமிழ் தேசியம் என்று அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் முன்னெடுத்தாரே, அது என்ன? தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்குள் நீண்ட நெடுங்காலமாக நாம் எல்லாம் ஒரே மொழியை பேசக்கூடிய தமிழ் அண்ணனுடைய மடியில் பிறந்த குழந்தைகள் தான் இத்தனை சாதிகளும். நமக்குள் சாதி சண்டைகள் வேண்டாம், நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம். நாம் மோதிக்கொண்டுகிட்டே இருப்பதினால் நம்மளுடைய எதிரி நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். எனவே நம்மளுடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் மொழியால் தமிழர்கள், இனத்தால் தமிழர்கள், நாட்டால் தமிழ்நாட்டவர்கள் என்கிற அடிப்படையில் நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளையாக, தமிழ்தாயின் பிள்ளையாக ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அரசியலை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர் தான் நம்மளுடைய தமிழ் தேசிய முதன்மை போராளி பசுபதி பாண்டியன் அவர்கள். பசுபதி பாண்டியன் அவர்கள் அவர் அரசியலிலே நுழைகின்ற பொழுது தென் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1990 என்று நினைக்கின்றேன். அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றாண்டு, அவர் பிறந்து 100 ஆண்டு நிறைவு விழா. அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் ஏராளமான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கங்கள் இங்கே தோன்றின, புற்றீசல்கள் போல் தோன்றின. அதே காலகட்டத்தில் பசுபதி பாண்டியன் அவர்களும் அரசியல் செய்தார். கிட்டத்தட்ட இன்றைக்கு அவருடைய மரணத்திற்கு காரணமான முதல் சம்பவம் தூத்துக்குடியிலே புல்லாவெளி கிராமத்திலே தொடங்கியது. சகோதரர்களே, பசுபதி பாண்டியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான காரணம் சுபாஷ் பண்ணையார் குடும்பத்தினுடைய, சுபாஷ் பண்ணையாருடைய தந்தையை, அவருடைய தாத்தாவை படுகொலை செய்தார் என்பதற்காகத்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார். சுபாஷ் பண்ணையாருடைய தந்தையும் சரி, அவருடைய தாத்தாவும் சரி, ஏன் படுகொலை நடந்தது, ஏன் படுகொலை செய்தார் என்கின்ற விஷயத்தை நாம் உள்ளே சென்று பார்த்தால், தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய உப்பளத்தினுடைய உப்பள நிலங்கள் அனைத்தும் பெரும்பாலும் அவர்கள் கையில் இருந்து ஒரு பண்ணையாராக இருந்து நிர்வாகம் செய்து வருகிறார்கள். அந்த உப்பளத்திலே தொழிலாளர்களாக சில தேவேந்திரகுல வேளாளர்கள் உள்ளிட்ட பல சமூகங்கள் அங்கே பணி செய்து வருகிறார்கள். அவர்களுடைய நியாயமான உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட அந்த உப்பள தொழிலாளர்களின் சார்பாக பேச்சுவார்த்தைக்கு பசுபதி பாண்டியன் அவர்கள் தலையீடு செய்தார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்து அது தனிப்பட்ட பகையாக மாறி அது கொலையில் முடிந்தது. அவர் கொலை செய்ததாக, அந்த கொலையை நாம் நியாயப்படுத்தவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கொலை என்பது பசுபதி பாண்டியனுடைய சுயநலத்திற்காகவோ குடும்ப நலத்திற்காகவோ நடக்கவில்லை, தொழிலாளர்களின் உரிமை மீட்புக்காக நடந்தது. 1968ஆம் ஆண்டு கீழவெண்மணியில் கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்கிற ஒரு நிலப்பண்ணையார், அவன் அங்கு பல்லர்களும் பறையர்களும் கூலிகளாக இருந்து அரைப்படி நெல் கூலி உயர்வு கேட்டு போராடியதற்காக, நீ எல்லாம் என்னை எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்து குரலை உயர்த்தி போராடுகிறாயா என்று ஒரே ஒரு வீட்டுக்குள், ராமையாவின் குடிசை என்கிற ஒரு குடிசைக்குள் ஏறத்தாழ 20 பெண்கள் 19 குழந்தைகள் உள்ளிட்ட 44 பேரை ஒரே வீட்டில் அடைத்து வைத்து தீயிட்டு எரித்தார்கள், கூலி உயர்வுக்காக போராடியதற்காக. அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் அதை கண்டித்தன. ஆனால் அதே போன்ற ஒரு உப்பள தொழிலாளர் பிரச்சனையில் தூத்துக்குடியில் பசுபதி பாண்டியன் தலையீடு செய்கிறார். ஆனால் அங்கே இடதுசாரிகள் யாரும் அவரை ஆதரிக்கவில்லை. அது மட்டுமல்ல, திருநெல்வேலியிலே அருந்ததியர் சமூக மக்கள் உள்ளிட்ட பல சமூகங்கள் துப்புரவு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் அருந்ததியர் சமூக அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்குமான போராட்டம், உரிமைகளுக்கான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே நமக்கு என்ன, அது அருந்ததியர் சமூகத்தினுடைய கோரிக்கை, துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கை என்று அவர் வேடிக்கை பார்க்கவில்லை. உடனடியாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு, உங்களுக்காக பசுபதி பாண்டியன் நான் நிற்கின்றேன், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்காதீர்கள், அதற்காக 3 நாள் 1 வாரம் 10 நாள் துப்புரவு பணியை மேற்கொள்ளாமல் இந்த நகரமே நாற்றம் எடுத்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக போராட்டத்தை முன்னெடுங்கள், உங்கள் பின்னால் பசுபதி பாண்டியன் இருப்பான் என்று போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்தவர். அது மட்டுமல்ல, தமிழீழத்திலே நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள்
மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு வீரம் செறிந்த போரை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த போர்க்களத்திற்கு தேவையான படைக்கருவிகளாக இருந்தாலும் மருந்து பொருட்களாக இருந்தும் பலவற்றை இங்கிருந்து அனுப்பி உதவி செய்தவர். அதோடு மட்டுமல்ல, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உயிராதாரமான பிரச்சனைகள் காவிரி, முல்லை பெரியார் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் நம்மளுடைய முதுபெரும் தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்களோடு கரம் கோர்த்து அந்த போராட்ட களத்திலே முன்னின்றவர் நம்மளுடைய தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்கள். இப்படி அது மட்டுமல்ல, நம்மளுடைய சமூகத்திலே பிறந்து இஸ்லாத்தை தழுவிய ஹாஜி பழனி பாபா அவர்கள் அரசியல் களத்திலே நெருக்கமாக இருந்து அரசியல் செய்தவர்கள். நம்மளுடைய திருச்சி பகுதியில் வாழக்கூடிய முத்திரையர் சமூகத்துடைய பிரச்சனைக்காக நம்முடைய தமிழ் தேசிய போராளி குரல் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமல்லாமல் பல சாதிகளுடைய பிரச்சனைகளுக்கும் தமிழன் என்கிற அடிப்படையில் தமிழ் மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்தவர் நம்மளுடைய தலைவர் பசுபதி பாண்டியன் அவர்கள். இறுதியாக அவர் மறைவு எழுதிய போது தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலில் இருந்து எஸ்சி அட்டவணையில் இருந்து வெளியேற்ற வேண்டும், எம்பிசியிலோ தனி இடஒதுக்கீடோ வழங்க வேண்டும் என்று போராடினார். அந்த கோரிக்கையை தான் நாம் இப்பொழுது முன்னெடுத்து போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பிறந்தாலும் அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்காக மட்டும் போராடவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சமூகங்களுக்கும் குரல் கொடுத்திருக்கிறார். அவரை உயர்த்தி பிடிப்பதன் வாயிலாக அவர் முன்னெடுத்த தமிழ் தேசிய அரசியலை களமாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சகோதரர் கரிகால பாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.